வணக்கம். இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லா பிராண்ட்ஸுமே மிட் ரேஞ்ச் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 15,000 ஒரு 30,000 40,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அண்டர் 10,000 மொபைல்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருந்துன்னு தான் சொல்லணும். ஸோ அதையும் மீறி 1-2 மொபைல்ஸ் லான்ச் ஆகுதுன்னு திரும்பி பார்த்தோம்னா நம்ம இன்ஃபினிக்ஸ் தம்பி தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவரையும் குறை சொல்ல முடியாது. அவரால் என்ன பெஸ்ட்டாக அந்த செக்மெண்ட்ல தர முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெட்மி பார்த்தோம்னா அண்டர் 10,000க்குள்ள ரெட்மி 10A அப்படிங்கிற இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் மொபைலோட பாக்ஸ். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ரெட்மி 10A அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே மேட் இன் இண்டியா அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்டே நமக்கு இங்கே பார்த்தோம்னா மொபைல் தான் இருக்குது. மேலே இருக்கிற கவரை பிரிச்சுட்டு மொபைலை ஓரமாக வச்சுட்டு வேற என்னெல்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிம் எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில பல யூசர் மேனுவல் கைட்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக ஒரு 10 வாட்க்கான அடாப்டர் தந்திருக்காங்க. ஃபைனலா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. ஏன்பா பழைய மாதிரி பட்ஜெட் ஃபோன் கொண்டு வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா நீங்க ரொம்ப பழசான யூஎஸ்பி கேபிள்லாம் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் நியாயமா? நெக் பேண்டுக்கெல்லாம் கூட இப்போல்லாம் டைப் சி கேபிள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இன்னமும் பழைய யூஎஸ்பி கேபிள் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? என்னத்தை தான் சொல்றதுன்னே தெரியல. இப்போ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் டைப் சி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்காக நம்ம சார்ஜ் போடுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தூக்கிட்டு சுத்துறமே அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேத்துக்கு வரும். பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க நெக்ஸ்ட் வர மொபைலையாவது. அடுத்ததா இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்த்தரலாம். ஸோ இங்கே மொபைல் டிசைன் பார்த்தோம்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தோம்னா இந்த கேமரா பம்பரோட இருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி நம்ம பேசும்போது ரெட்மி அவங்களோட ஏ சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ மொபைலோட ரைட் சைடில் பார்த்தோம்னா பவர் பட்டன் இருக்கு அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்கு. ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம். அதோட ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம 512 ஜிபி வரைக்கும் மெமரி எக்ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்த்தோம்னா 3.5mm கான ஆடியோ ஜாக் இருக்கு. அண்ட் பாட்டம்ல பார்த்தோம்னா மைக், யூஎஸ்பி போர்ட், அதோட ஸ்பீக்கர் கிரில்லும் தந்திருக்காங்க. அடுத்ததா இங்க மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இங்க 6.5 இன்ச்சுக்கான HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. இங்க பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதோட இங்க ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா நமக்கு நார்மல் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த டிஸ்பிளே வருது. ஸோ இங்க டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் பெசல்ஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இங்கே சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 11 பேஸ் பண்ணி இவங்களோட ஓன் யூஐயான MIUI 12.5ல தான் இந்த மொபைல் பவர் ஆகுது. ஸோ இங்கே ப்ளோட்வேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. சில ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பட் பெரும்பாலான ஆப்ஸ் பண்ணோம்னா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Helio G25 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம பார்த்தோம்னா நார்மல் யூசேஜ் இல்லைனா டெய்லி யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். பட் கேமிங் விளையாடணும் அப்படின்லாம் ஆசையே படாதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸர்ல நம்ம அந்த அளவுக்கு ஹெவி யூசேஜும் பண்ண முடியாது, ஹெவியான கேம்ஸும் ப்ளே பண்ணிக்க முடியாது. வேணும்னா நீங்க டெம்பிள் ரன், ஆங்கிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். இல்ல நாங்க பப்ஜி விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பப்ஜி பக்கம் போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்க கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா 13 மெகா பிக்சல்ல இந்த கேமரா நமக்கு இருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தோம்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்க 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 வாட்கான சார்ஜர் தான் வருது. அதுவுமே நமக்கு மைக்ரோ யூஎஸ்பில தான் கொடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா நமக்கு நார்மல் யூசேஜா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் நமக்கு நல்ல சார்ஜர் நிற்கும். ஃபைனலா இந்த மொபைலோட பிரைசிங் பத்தி பார்த்தலாம். இங்க 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்டா 8500 ரூபாய்க்கும், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு வேரியண்டா 9500 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்றீங்க, இல்ல லைட் யூஸ் பண்றவங்க யாராவது வீட்டுல பெரியவங்க கால் யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சின்ன சின்ன சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுவும் 3GB வேரியன்ட் தான். 4GB வேரியன்ட் போற மாதிரி இருந்தா அதோட இன்னும் ஒரு 500 ரூபாய் போட்டா நமக்கு
10,000 ரூபாய்க்கு இன்னும் நல்ல பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோம்னா அந்த மொபைல்ஸ்லாம் நமக்கு ஆஃபரில் ஒரு 9,500 அப்படிங்கிற ப்ரைஸுக்கே கிடைக்கும். ஸோ 3GB வேரியண்ட் வாங்குறவங்க ஆல்ரெடி நம்ம அண்டர் 8,000ல் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். 4GB வேரியண்ட் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அண்டர் 10,000ல் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி? கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். 8 திக்கும் மொழிக்கிட்டும் தமிழ். நன்றி, வணக்கம்.